வணக்கம் குழந்தைகளே. இப்ப நம்ம பார்க்க போவது 3ஆம் வகுப்பு பாடம் 20 பற்றி பார்ப்போம். பாடத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்படியே பக்கத்துல உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிருங்க. அப்பதான் நான் புதுசா போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். இன்றைய குறள். அமிழ்தினும் ஆற்ற இனிதே தம் மக்கள் சிறுகே அளாவிய கூழ். விளக்கம். தம் மக்களின் சிறு கைகளால் துளாவி குழைக்கப்பட்ட உணவு பெற்றோருக்கு அமிழ்தத்தை விட மிக்க இனிமை உடையதாகும். வாங்க பாடத்துக்குள்ள போவோம். பாடத்தின் தலைப்பு வீம்பால் வந்த விளைவு. இந்த பாடம் மிக அருமையாகவும் இருக்கும், உங்க வாழ்க்கைக்கு மிகவும் பயனுள்ளதா இருக்கும். வாங்க பாடத்துக்குள்ள போவோம். ஒரு ஊரில் வணிகன் ஒருவன் இருந்தான். அவன் குதிரையில் சென்று வாணிகம் செய்து வந்தான். ஒரு நாள் அன்றே வேலையை முடித்துவிட்டு களைப்புடன் வந்த அவன் சற்று நேரம் ஓய்வெடுக்க நினைத்தான். தனது குதிரையை அங்கிருந்த மரத்தடியில் கட்டி வைத்து ஓய்வெடுத்து கொண்டிருந்தான். அச்சமயம் வீரன் ஒருவன் தன் குதிரையுடன் அதே மரத்தடியில் ஓய்வெடுக்க வந்தான். வணிகன் அந்த வீரனிடம், உங்கள் குதிரையை சற்று தள்ளி கட்டுங்கள், ஏனெனில் எனது குதிரை முரட்டுத்தனமானது என்றான். அதற்கு வீரன், முடியாது, நான் இங்குதான் கட்டுவேன் என்று சொல்லி குதிரையை கட்டிவிட்டு உணவு உண்ண சென்றான். அதாவது ஒரு ஊர்ல வணிகன்கிற ஒருத்தன் இருக்கான். அவன் ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு குதிரையில போய் வாணிகம் செய்வான். அதான் அவனோட வேலை. அப்படி இருக்கும்போது வேலையை முடிச்சுட்டு வரும்போது அவனுக்கு ரொம்ப களைப்பா இருந்திருக்கு. சரி, இந்த மரத்து நிழல்ல போய் குதிரையை கட்டிட்டு நம்ம ஓய்வு எடுக்கலாமேன்னு சொல்லி மரத்துல என்ன பண்றான், குதிரையை கட்டிட்டு அவன் சற்று ஓய்வெடுக்க படுக்கிறான். அப்புறம் வீரன்கிற ஒருத்தன் அவனும் ஒரு குதிரையோட வர்றான். அவனுக்கு ரொம்ப களைப்பா இருக்கு. சரி, நம்மளும் இந்த மரத்திலேயே ஓய்வு எடுக்கலாமே மர நிழல்ன்னு சொல்லிட்டு வந்து குதிரை கட்ட போகும்போது இந்த வணிகன் சொல்றான், இங்க கெட்டாதீங்க, என் குதிரை ரொம்ப முரட்டுத்தனமானது, பக்கத்து மரத்துல போய் கெட்டுங்கன்னு சொல்றான். அதுக்கு வீம்புக்கு என்ன பண்றாங்க அந்த வீரன், இல்ல நான் இங்கதான் கட்டுவேன்னு சொல்லி என்ன பண்றான், அந்த குதிரையை கட்டிட்டு போய் சாப்பிடறதுக்கு போறான். வணிகன் கண்ணயர்ந்து விட்டான். வீரன் உணவு உண்ணும் இடைவேளையில் வணிகனின் குதிரை வீரனின் குதிரையை எட்டி உதைத்து தள்ளிவிட்டது. அதனால் வீரனுடைய குதிரையின் கால் உடைந்து விட்டது. வீரன் உடனே வணிகனை எழுப்பினான். என் குதிரையின் கால் உன் குதிரையால் உடைந்து விட்டதால் எனக்கு நஷ்ட ஈடு கொடு என்று வணிகனிடம் கேட்டான். அதனை வணிகன் ஏற்றுக்கொள்ளவில்லை. நான் கட்டும் போதே என் குதிரை முரட்டு குதிரை என்றேன், நீதானே கேளாமல் கட்டினாய் என்று கூறி மறுத்து விட்டான். அதாவது என்ன ஆச்சுன்னா, அவன் சாப்பிட போறான்ல வீரன், அந்த நேரத்துல வணிகன் அப்படியே தூங்கிட்டானா. அப்படி இருக்கும்போது வீரன் உணவு சாப்பிட்டுட்டு வர்றான். அந்த உணவு சாப்பிட போனாலும் அந்த இடைவெளியில என்ன நடந்துச்சுன்னா, இந்த வணிகனோட குதிரை வீரனோட குதிரை எட்டி உதைச்சிருச்சான். அப்ப அந்த குதிரையோட காலும் உடைஞ்சிருச்சான். அந்த வணிகன் உணவு உண்டுட்டு வாரான். பார்த்தா அவனோட குதிரையின் கால் உடைஞ்சிருந்துருச்சான். வீரனுக்கு சும்மா கோவம் வந்துருச்சா. வணிகனை எழுப்பிட்டு, என் குதிரையின் கால் உடைஞ்சிருச்சே, எனக்கு நீ நஷ்ட ஈடு கொடுன்னு சொல்லி வணிகன்கிட்ட கேட்கிறான். அதுக்கு வணிகன் என்ன சொல்றான்னா, நான் கெட்டும் போதே சொல்லதானே செஞ்சேன், என் குதிரை முரட்டுத்தனமானதுன்னு, நீ தான் வீம்புக்கு கெட்டின, நான் நஷ்ட இதுனா கொடுக்க மாட்டேன்னு சொல்லி மறுக்கிறான். இப்படியே 2 பேருக்குள்ள பேச்சுவார்த்தை போகுது. அடுத்தது என்ன நடக்குதுன்னு பாப்போமா? வீரனை வா, நீதிபதியிடம் செல்லலாம் என்றான் வணிகன் என்ன சொல்றானா, வீரனே, இப்படி நம்ம பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு, நம்ம நீதிபதியிட்டே போய் தீர்ப்பு கேட்போம்னு சொல்லி கூட்டிட்டு போறான். இருவரும் நீதிபதியிடம் சென்றனர். வீரன் அவனிடம் நடந்ததை சொன்னான். ஃபர்ஸ்ட் வீரன் தான் பேசுறான். நீதிபதியிடம் என்ன நடந்துச்சு எல்லாத்தையும் சொல்றான். நீதிபதி வீரன் சொன்னதை கேட்டுவிட்டு வணிகனிடம் என்ன நடந்தது என்று கேட்டான். வணிகனோ பதில் ஏதும் சொல்லாமல் மௌனமாக இருந்தான். உடனே நீதிபதி, வணிகன் ஊமை போல் இருக்கிறதே, காது கேட்கவில்லையோ, பலமுறை கேட்டும் பதில் சொல்லாமல் இருக்கிறானே என்றான். அதாவது என்னாச்சுன்னா, நீதிபதியை வீரன் சொன்னதை கேட்டுட்டு வணிகன்கிட்ட சொல்றாங்க, நீ என்ன சொல்றேன்னு சொல்லும்போது வணிகன் எதுவுமே பேசாம அமைதியா இருக்கான். நீதிபதி மறுபடியும் கேட்கிறாங்க, என்ன நடந்துச்சுன்னு சொல்லுனா. அவன் எதுவுமே பதில் சொல்லையா. அப்போ நீதிபதி கேட்கிறாங்க வணிகன் கிட்ட, இவன் ஊமையா இருக்குமோ அல்லது காது கேட்கலையா, பலமுறை கேட்டு பதில் சொல்லாம இருக்கிறானேன்னு சொல்லி நீதிபதி கேட்கிறாங்க. அதற்கு வீரன், அவன் பேசுவான் ஐயா, அவன்தான் எனது குதிரை முரட்டுத்தனமானது, உனது குதிரையை அருகில் கட்டாமல் தூரத்தில் கட்டு என்று கூறினான். நான் தான் எனது குதிரை வீர குதிரை என்று சொல்லி கட்டி வைத்தேன் என்று கூறி முடித்தான். உடனே வீரன் என்ன பண்றான், படக்குன்னு உண்மையை சொல்லிடுறான். என்ன சொல்லிடுறான்னா, அவனா ஊமைனா இல்ல, அவன் நல்லா பேசுவான், நான் என் குதிரையை கட்டும் போதே இந்த வணிகன் தான் சொன்னா என் குதிரை முரட்டுத்தனமானது, நீங்க பக்கத்து இதுல கெட்டுங்கன்னு சொன்னா. நான் என்ன சொன்னேன், என் குதிரை வீர குதிரை, நான் இங்கதான் கட்டுவேன்னு சொல்லி நான் தான் கெட்டினேன்னு சொல்லி வீரன் சொல்றான்.
வீரன் கூறியதை கேட்ட நீதிபதி, வீரனே, வணிகன் எதுவும் கூற தேவையில்லை, நீயே உன் குற்றத்தை ஒப்புக்கொண்டாய். அதாவது வீரன் சொன்னதை கேட்டு நீதிபதி சொல்றாங்க, வணிகன் இனிமேல் பேச தேவையில்லை, நீயே உன் தப்ப ஒத்துக்கிட்டேன்னு சொல்றாங்க. வீம்பு குணம் படைத்த உனக்கு வணிகன் எந்த வகையிலும் நஷ்டம் ஈடு தர தேவையில்லை என தீர்ப்பு கூறினான். நீதிபதியின் தீர்ப்பை கேட்டதும் வீம்பு குணம் படைத்த வீரன் முகத்தின் அசடு வழிந்தது. அதாவது என்ன ஆச்சுன்னா, நீதிபதி என்ன சொல்றாங்க, வணிகன் அப்பயே சொல்லதான் செஞ்சிருக்கான், உன் குதிரை இங்க கெட்டாத, என் குதிரை முரட்டுத்தனமானது, நீ எதையும் கேட்காம வீம்புக்கு கெட்டின, அதனாலதான் உனக்கு நஷ்டம் வந்துருச்சு, உன் குதிரைக்கு கால் உடைஞ்சிருக்கு, அதுக்கு வணிகன் எந்த நஷ்ட ஈடும் தர தேவையில்லைன்னு சொல்லி தீர்ப்பை சொல்லி முடிச்சிடுறாங்க. உடனே என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த வீரனுக்கு முகம் எல்லாம் சுருண்டுருச்சான். இதோட கருத்து என்னன்னு பார்ப்போம். வீம்பு செய்தால் துன்பம் உண்டாகும். அதாவது வீரன் வீம்பு செஞ்சிருக்கா, அதனால துன்பத்தை அனுபவிக்கிறான். அதே மாதிரி நீங்களும் பெரியவங்க ஏதாவது சொன்னாங்களா, அது நம்ம நன்மைக்கு தான் சொல்லி கேட்டுட்டு அதுபடி நடக்கணுமே தவிர எல்லார் கூட வீம்பு பண்ணக்கூடாது. எல்லாருக்கும் இந்த காணொலி பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த காணொலி அடுத்த படத்தை பற்றி பார்ப்போம். இன்றைய பொன்மொழி, எதிரிகள் உன்னை பற்றி சமுதாயத்தில் தவறான எண்ணத்தை விதைக்கிறார்கள் எனில் நீ வளர்ந்து கொண்டிருக்கிறாய் என்று அர்த்தம். நன்றி. இந்த காணொலி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிருங்க.